அகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா, உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முகத்தொந்திலை ஐசரணி பந்த மரத்தில் வைப்பாம். பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடன் ஆகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான் உண்மை நாயன்மார்களது குருவருணினாலும் உமாபதி சிவம் அருளி செய்த நெஞ்சோடு தூது என்கிற நூலை நாம் சிந்திக்க எல்லாம் வல்ல பரம்பொருள் மிகப்பெரிய கருணையை நமக்கு அருள் செய்யும். அதுல முதல் பகுதியாக நாம் பார்த்த பகுதி அறியாய் இயல்பினான். அவன் கல்விச் செருக்காலும் செல்வச் செருக்காலும் என்றும் அறியாய் இயல்பினான். அவன் மிகுந்த நன்மையுடையவன். ஆனால் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் காண முடியாத நன்மையுடையவன். அந்த இறைவன் தான் உயிர்களுக்கு ஏற்ற பிறப்பை நமக்கு கருணை செய்கிறான். அப்படி அவன் ஏற்ற பிறப்பை கொடுத்தும் கூட அவனை பற்றி உணராமல் பொல்லாங்கு தூய்க்கும் பொறியிலேனாக நான் இருந்தேன். அதனால் என் உயிருக்கு வந்த துயரம் உலோகாய் அதனை புணர்வதொரு புல்லறிவு கொண்டதால் உயிருக்கு மிகுதியான துயரம் வந்தது. அந்த துயரம் எது போல என்றால், வார்குத்தியில் திண்டாடும் பல் கருவி வாரில் அகப்பட்டு மயங்கினேன். அப்படி மயங்குவதற்கு காரணம் திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த நிலையாமை. ஆவி சாவில் பிறப்பில் நாள்தோறும் நாவில் குடுமை பல பிதற்றி ஆவி நிற்கும் வரை பாராய் நெஞ்சமே, பொற்பினுடன் யானே புகழக்கள். இனி ஈசன் பெருமை என்கிற பகுதியை நாம் சிந்திக்க வேண்டும். சரிதானம்மா? ஈசன் பெருமை. வெற்பின்மிசை வந்திருக்க வல்லான் மதியாதார் வல்லரணம் செந்தழலில் மூழ்கச் சிரித்தபிரான். அந்த மிலாவேத முடிவில் விளைவில் விளைவில் ஒளி ஆதி அமலன் நிமலன் அருள் போத அறிவில் அறிவை அறியும் அவர்கள் குறியுள் புகுதும் குணவன். திருக்கையிலையில எழுந்தருளியிருந்து எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன். வெற்றின் மிசை வந்திருக்க வல்லான். தன்னுடைய கருணையை உணராமல் பகைத்துக் கொண்டவர்களது முப்புறங்களை செந்தழலில் மூழ்கும்படியாக செய்தவன். அந்தமிலா ஒளி வேத முடிவில் ஒளி. வேத முடிவில் விளைவில்லாமல் தானே விளைந்த ஒளியாக இருப்பவன். அந்தமிலா ஒளி ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி.
இந்த அந்தமிலா ஒளி என்பதைத்தான் ஆதியும் அந்தமும் இல்லாத, ஆதி நடு அந்தம் இல்லாத பரவொளி என்றார் அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் பரபக்க நூலிலே. அந்தமிலா ஒளி, அந்தம் என்று கூறிய காரணத்தினால் ஆதியும் இல்லாதவன். இனி வேத முடிவில் விளைவில் விளைவில் ஒளி. ஆக உலக ஒளியெல்லாம் பிற பொருள்களின் விளைவாக தோன்றும். இறைவனோ கற்பனை கடந்த சோதி, எந்த விதமான விளைவுமில்லாமல் தானே தோன்றிய ஒளி. விளைவில் ஒளின, தானாக தோன்றி பிற பொருள்களுக்கு விளைவை கொடுக்கும் ஒளின. அது ரொம்ப அருமையா மணிவாசக பெருமான் காட்டினார். நெருப்பில் அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், அவன் ஆதி அமலன் நிமலன், அருள் போத அறிவில் அறிவை அறியும் அவர்கள் குறியுள் கூதும் குணம். ஆக மலமற்றவன், இயல்பாகவே மலங்களிலே இருந்து நீங்கியவன், அருள் போத அறிவு. அருமையான தொடருங்க. அதாவது அருள் போத அறிவில் அறிவை அறியும் அவர்கள் குறியில் கூதும் குணம். அதான் நமக்கு பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் என்று காட்டி. எனவே திருவருள் வயப்பட்டு நின்றதால் அந்த திருவருள் அறிவை கொண்டு அறியக்கூடியவர். அருள் போத அறிவு, அருள் என்பது திருவருள் அறிவு. அந்த திருவருள் அறிவால் கிடைக்கப்பட்ட அறிவை கொண்டு அறிவுவன். இதுதான் திருவருட்பயன்ல இந்த அருள் போத அறிவு என்பதை அறியும் நெறி என்று காட்டியிருக்க ஒரு அதிகாரமே பாடினார். அருள் போத அறிவு, அருள் என்பது திருவருள். அந்த திருவருள் போதம், திருவருள் அறிவு, பதி அறிவு கொண்டு அந்த அறிவில் பதி அறிவின் வழியாக அறிவை அறியும் அவர்கள். அந்த திருவருள் வழியாக கிடைத்த அறிவை கொண்டு அறியக்கூடிய ஞானியர்கள் அறியும் அவர்கள் குறியுள் புகுதும் குணவன். குறி என்பது அவருடைய உள்ளம். அந்த ஞானியரது உள்ளத்திலே புகுந்திருக்கும் பண்பை உடைய. இப்ப ஞானி என்றால் என்ன பொருள்? உண்மை அறிவால் சிந்திப்பவர்கள், முற்றறிவால் சிந்திப்பவர்கள். எனவே அருள் போத அறிவில் அறிவை, அப்போ திருவருளால் கிடைக்கப்பட்ட பதிஞானத்தை கொண்டு அறியும் அவர்களது உள்ளத்தில் புகுத்திருக்கும் பண்புடையவன், புகுதும் குணவன். அதன் பிறகு சொன்னார், நெறிகொள் வெளியில் வெளியில் வெளியன். வெளி 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 வெளியன் காட்டினார். ரொம்ப அருமையான பகுதியை நமக்கு ஆசிரியர் காட்டுகிறார். அதாவது வெளி என்பது, இப்ப நாம் இந்த நில உலகத்துல இருக்கிறோம். இந்த நில உலகத்துல இருக்கக்கூடிய ஆகாய வெளி, அது ஐம்பூதங்களால் காணப்படுகிற ஒரு வெளி. மேல பார்த்தீங்கன்னா ஆகாயம் இருக்கிறது, அது ஐம்பூதங்களால் காணப்படுகிற ஒளி, அந்த வெளி. அதற்கு மேல் போனால் இது பூத ஆகாயம். பூத ஆகாயத்துக்கு மேல் உள்ள அசுத்தமாயை வெளி. அந்த அசுத்தமாயை வெளிக்கு மேலே உள்ள சுத்தமாய வெளியில் அவன் இருப்பவன். சுத்தமாயைக்கு மேற்பட்ட பரவெளி, சிற்பர வியோகம் என்று சொல்லக்கூடிய மேலான
ஆகாய வெளியாக இருப்பவன். வெளி வெளி வெளியன், அந்த வெளியில் அதை கடந்து வெளியாவது பூத ஆகாய வெளி, அதுக்கு மேல அசுத்தமாயை வெளி, அதுக்கு மேல சுத்தமாயை வெளி. வெளியில் வெளியில் வெளியன், அதற்கு மேல வெளியில் அதையும் கடந்த பரவெளியாக இருப்பவன். அவன் ஒளியில் ஒளியில் ஒளியன். ஒளி என்பது ஐம்பூதங்களில் ஒன்றாகிய நெருப்பு என்று சொல்லக்கூடிய பூத ஒளி. அப்போ முதல் ஒளி பூத தீ ஒளி. அதற்கு மேல இரண்டாவது ஒளி வருது பாருங்க, ஒளியில் பூதத்தீ ஒளி. இரண்டாவது ஒளி அது சுத்தமாயின் ஒளி. இல்ல, பூதத்தீ ஒளி. இரண்டாவது ஒளி அசுத்தமாயின் ஒளி. அதுக்கு மேல ஒளியன் சுத்தமாயின் ஒளி. அதற்கு மேல ஒளியில் அவன் சுத்தமாயைக்கு மேல் பேரொளிப்பிழம்பாக இருப்பவன். கற்பனை கடந்த சோதி பேரொளிப்பிழம்பு. வெளி பூதவெளி, அடுத்த வெளி அசுத்தமாயை வெளி, அடுத்த வெளி சுத்தமாயை வெளியில் இருப்பவன். அதை கடந்து பரவெளியான மேலான சிற்பரவியோகமாக இருப்பவன். இனி ஒளி பூத ஒளி நெருப்பு, அதற்கு மேல அஸ்தமாய ஒளி, அதுக்கு மேல சுத்தமாய ஒளி, அதற்கு மேல சுத்தமாயைக்கு மேல் நான்காவது ஒளி இருக்கிறதே, அது பேரொளிப்பிழம்பாக இருப்பது. இனி அழியில் அழியில் அழியன். ஆமா, உயிர்கள் பிற உயிர்கள் மேல் செலுத்துகிற கருணை அந்த அடியாக இருப்பவன். இரண்டாவது அடி தேவர்கள் வாழ் செலுத்தும் கருணையின் மேலாக இருப்பவன் அழியன். அது கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி இருக்கிற நிலை அந்த அழி. முதல்ல அழி உயிர்கள் பிற உயிர்கள் மேல் செலுத்துகின்ற கருணையாக இருப்பவன், தேவர்கள் வாழ் செலுத்தும் கருணையாக இருப்பவன், அதற்கு மேல கருணை திருவுருவாக இருப்பவன். இனி அவனே கருணையாக இருப்பவன். அழியில் அழியில் அழியன். அப்ப மூணாவது அழி என்பது கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி கருணை வடிவான அத்தக நிலை. இனி அவனே கருணை வடிவாக இருப்பவன். அது அழி. அழி என்பது கருணை. அதற்கு மேல் அளவில் அளவில் அளவன். அளவு காண்டல் கருதல் குறை என்று அளவிட்டு அறியக்கூடிய உயிரறிவுக்கு மேல் அடுத்த அளவு மெஞ்ஞான நூல்களால் உண்டாகக்கூடிய அவரஞானம் என்னும் அளவுக்கு மேல் அளவன். அவன் பரஞானத்தால், அவன் திருவடி ஞானத்தால் அறியும் அறிவுடையவன். அதுதான் அருள் போத அறிவு, பதிஞானம். எனவே அளவில் 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 அளவன். அப்போ வெளி ஒளி அழி அளவு. வெளி பூத வெளி, அதுக்கு மேல அஸ்தமாய வெளி, அதுக்கு மேல சுத்தமாய வெளி, அதுக்கு மேல பரவெளியாக இருப்பவன். இனி ஒளி என்றால் தீயாய ஐம்பூத ஒளி, அஸ்தமாய ஒளி, சுத்தமாய ஒளியன். அதை கடந்து பேரொளிப்படமாக இருப்பவன். அழி என்பது பிற உயிர்கள் மேல் பிற உயிர்கள் மேல் செலுத்துவதற்கு கருணையாக இருப்பவன். தேவர்கள் வாழ் செலுத்தும் கருணை, அதற்கு மேலாக இருக்கக்கூடிய கருணை வடிவானவன்
அவனே கருணையாகும். கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றுதல் ஒரு கருணை, ஒரு அழி. போற்றித்திராகவல்ல பேரிலநாதன் ஒரு பேர் உண்டு. அவன் நம்மை போல உண்டு உடுத்திருந்தான் பார்த்தோம். அது உருவாக வருகிறது. இது நாலாவது, அவனே கருணை வடிவாக இருப்பவன். அளவு காட்டல் கருதல் அளவை கடந்து அடுத்த அளவு அவரஞானம் என்னும் அளவு நூல்கள் அறிவு, அதற்கு மேல அளவு பரஞானத்தால் அறியக்கூடிய அளவாக இருப்பவன். அளவிறந்து நின்றான். எனவே அவன் நூல் உணர்வால் உணர முடியாது. அதனால் நூல் உணரா நுண்ணியோன் எட்டி காட்டினார். எனவே அவன் அபரஞானத்தால் அளந்து அறிய முடியாது. பரஞானத்தால் அறியக்கூடிய அளவுடையவன். பரஞானத்தால் அவனை நாம் அளவன் அளக்க முடியும். இனி அளவிறந்து நின்றான். இதற்கு அருமையான எல்லா விதமான அளவுகளையும் கடந்து நிற்பவன். அளவிறந்து நின்றான். அந்த வெளி, ஒளி, அழி, அளவு இதையெல்லாம் தாண்டி அவனுடைய பெருமை இருக்கிறது. அளவிறந்து நின்ற, அளவிறந்து நின்றான். எல்லா விதமான அளவுகளையும் கடந்து நின்ற இறைவன். அனைத்தும் நிறைந்தான். உயிருடைய பொருள், உயிரில்லாத பொருள் ஆகிய அனைத்திலும் அவன் நிறைந்து இருப்பவன். அனைத்திலும் நின்றான். நினைப்பவர்பால் சென்றான். யாரெல்லாம் அவனை பதியறிவோடு உள்ளத்தில இணைந்திருக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று அருள் கொடுப்பவன். ரொம்ப அருமையான பகுதி. அவன் தேடி சென்று அருள் குறிப்பதை இறைவன் எப்படி போய் அருள் கொடுப்பான் என்றால், மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடும் பெருமான். அதனால் அவரை நினைப்பவர்பால் சென்றான். நினைப்பவர்பால் சென்றான். ஆக அவர் நினைப்பவர்பால் சென்றார். அது ரொம்ப அருமையா பரிமேலழகர் காட்டுவார். அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவன் விரைந்து சேர்வான். ரொம்ப வேகமா சேர்வான். அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் விரைந்து செல்வான். அதனால் நினைப்பவர்பால் சென்றான். தெரிய தெரியாதான். தெரிய தெரியாது. இதுதான் அறியா இயல்பு, காணா நலம். வாசஞானத்தால், பசுஞானம் ஆகியவற்றால் காண முயன்றால் காண முடியாதவன். இதுதான் முதல் பகுதி. அறியா இயல்பினான், காணா நலத்தினான். தெரிய தெரியாதான். இனி குன்றா விளக்காய் நிறைந்த விரிசுடரான். விளக்குகள் குறையும் சுருங்கும். ஆனால் இறைவனோ அந்த சுடர் குன்றாமல் குறையாமல் நிறைவுடையதாய் சுருக்காமல் விரிவுடையதாக இருக்கும். குன்றா விளக்காய் நிறைந்த விரிசுடரான். விண்மேல் துளக்காமல் நின்ற பெரும் சோதி. ஆகாயத்தில சூரியன், சந்திரன் இவைகள்லாம் அசையக்கூடியன. இவன் அசையாத அரும்பெரும் ஜோதி வடிவாக இருப்பவன். ஆக விண்மேல் துளக்காமல் நின்ற பெருஞ்சோதி.
உளக்கண்ணுக்கு அல்லா தோன்றா அமலன். எனவே ஞான கண்களுக்கல்லாமல் உளக்கண், பதிஞானங்களுக்கல்லாமல் ஊனக்கண்ணுக்கு அவன் தோன்றாதவன். ஊனக்கண்ணுக்கு அவன் தோன்றாதவன். இங்க வந்துச்சு பாத்தீங்களா அமலன். இது முன்னமே அம்மா கேட்டாங்க, அமலன் நிமலன். கேட்டது விமலன் இல்லையா? இங்க அமலன் நிமலன். எனவே அவன் இயல்பாகவே மலம் இல்லாதவன், அமலன். அகிலமெல்லாம் இல்லாமல் நின்ற நிலையினான். எல்லா உலகங்களிலும் எல்லா பொருள்களிலும் அவன் தோன்றா துணையாய் நிற்கக்கூடிய இயல்புடையவன். அதான் அகிலமெல்லாம் நில்லாமல் நின்ற நிலை. தட்சிணாமூர்த்தி சொல்லுகிற பொழுது, கல்லாலின் புடைய மருந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த புரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவன். எல்லாமாய் அல்லதுமாய் சொல்லாமல் சொன்னவன். அதுபோல் நில்லாமல் நின்ற நிலை. அவன் எல்லாருக்கும் தோன்றா துணையாக குடியியல்பு. சொல்லாரும் ஈசன் பெருமை. அவனுடைய புகழ் இருக்கிறதே, நிறைந்த புகழ். அந்த இறைவனுடைய பெருமைகள் சொல்லார் ஈசன் பெருமை. இருவனை ஏன் இன்று உனக்கு பேசும் தலைமையலாம் பேணிக்கேள். இருவினை ஏன் நெஞ்சே, நல்வினை தீவினை ஆகிய இரண்டு பயன்களை அனுபவித்துக் கொண்டுள்ள அடியேன் தற்போது உன்னிடம் கூறும் சிறப்புகளை எல்லாம் நெஞ்சமே பேணி கவனமாக கேட்பாயாக என்று ரொம்ப அருமையா திருப்பகுதி. 9 கன்னிகளிலே ஈசன் பெருமையை நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிற வகையில சுவாமி ரொம்ப அருமையாக நமக்கு காட்டுகிறார்கள். எனவே இந்த பகுதி வெற்பின்மிசை வந்திருக்க வல்லான், கைலாய மலையை தனக்கு இடமாக உடையவன், கமலாக்கன் வித்தியுன் மாலி, தாருகாக்கன் முதலிய முப்புற கோட்டைகளை ஆணவம் கண்மம் மாயையை அவன் சிரித்து அழித்தவன். அவன் முதல் அந்தமிலா வேத முடிவில் விளைவில் விளைவில் ஒளியாக இருப்பவன். ஆதி எல்லா உலகப் பொருளும் ஆதியாக இருப்பவன். அமலன் நிமலன், மலமில்லாதவன், இயல்பாகவே மனம் பிழித்து நீங்கியவன். அருள் போத அறிவு பதி அறிவால் அந்த அறிவை கொண்டும் அறியும் அவர்கள் குறியுள் புகுதும் குணவன். அவருடைய உள்ளத்திலே எழுந்து இருப்பவன். முறையாக வெளி என்பது பூத ஆகாய வெளி, அதற்கு மேல சுத்தமாய வெளி, அதற்கு மேல சுத்தமாய வெளியில் இருப்பவன். அந்த வெளியையும் கடந்த பரவெளியாக இருப்பவன். பூத ஒளியாகிய நெருப்பை கடந்து அசுத்தமாய ஒளி, அதுக்கு மேல சுத்தமாய ஒளி, ஒளியில் ஒளியில் ஒளியன், அதற்கு மேல் சிற்பரவியோகமாக இருப்பவன். அந்த கற்பனை கடந்த சோதியாக இருப்பவன். அழியில் அழியில் அழியன். அவன் உயிர்கள் மேல் வைத்த கருணையுடையவன், தேவர்கள் மேல் வைத்த கருணையுடையவன், உருவாக வரக்கூடிய கருணையுடையவன், கருணையே அறிவாக நிற்பவன். அழியில் 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 அழியன், அளவில் அளவில் அளவன், காண்டல் கருதல் ஆகிய அளவைகளுக்கு அப்பாற்பட்டு அபரஞானத்திற்கு மேல் பரஞானத்தால் அறியக்கூடியவன். அளவிறந்து நின்றார். எல்லா அளவுகளையும் அவன் கடந்திருப்பவன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அளவிறந்து நின்றார். அனைத்தும் நிறைந்தார். அறிவுடைய பொருள், அறிவற்ற பொருள், இந்த ரெண்டும் நிறைந்திருப்பவன்.
அவன் நினைப்பவர்வால் சென்றான். அன்பால் நினைவாவது உள்ள கமலத்தின் அவன் வரைத்து செல்லக்கூடியவன். தெரிய தெரியாதான், அதாவது கருவிகளால் வரும் அறிவு பசு அறிவு, மாறி அறியக்கூடிய அறிவு பசு அறிவு. அந்த பதி அறிவால் பசு அறிவால் அறியக்கூடாதவன், பரஞானத்தால் பாசஞானத்தால் அறியாதவன், குன்றா விளக்காய் நிறைந்த விரிசொடரான், எந்த விதமான குறைவும் நிறைவும் இல்லாமல் என்றும் பறந்திருக்கிற சுடத்தன்மை உடையவன், விண்மேல் துளக்காமல் நின்ற பெருஞ்சோதி, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஞாயிறு திங்கள் முதலிய ஆகியவைகள்லாம் அசையக்கூடியன. ஆனால் இவனோ அரும்பெரும் ஜோதி, துளக்காமல் என்ற பெருஞ்சோதி, உளக்கண்ணுக்கு அல்லா தோன்றா அமலன், உளக்கண் ஞானக்கண் என்று பெயர். 9ஆம் நூற்றாண்டு ஞானக்கண்ணால் சிந்தை நாடி என்று நாம் படிக்கிறோம். அதற்கு தோன்றக்கூடியவன், மலமில்லாதவன், அகிலமெல்லாம் நில்லாமல் நிலையினான். அவன் எல்லா உலகங்களுக்கும் தோன்றா துணையாய் இருப்பவன். இதைத்தான் அப்பர் பெருமான் திரு பாதிப்புலியூர்ல பாடுகிற பொழுது அவனுடைய கருணையை என்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க என்றால் இமையவர் தன்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன். அந்த தோன்றா துணை என்பதுதான் நில்லாமல் என்பதை உடையவன். அது சுந்தரருக்கும் சுவாமிக்கும் ஒரு ஒற்றுமை சொல்லுவார்கள். இறைவன் தோன்றா துணையாக இருப்பவன், அடியார்கள் தோன்றும் துணையாக இருப்பவன். சொல்லாரும் ஈசன் அவனுடைய புகழ் நிறைந்த பெருமை இருக்கிறது. அது இறைவனுடைய பெருமறைகள். நெஞ்சே இருமனையால் இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அடியேன் உனக்கு நெஞ்சமே இறைவனுடைய அந்த சொல்லாரும் புகழை கூறுகிறேன். நீ பேணி கேள், கவனமாக அவனுடைய கருணையை கேட்பாயாக என்று. ரொம்ப சிறந்த பகுதிங்க. இத பெரும்பாலும் இதுல மற்ற நூல்கள்ல படிக்காம காட்டாம இருக்கிற பகுதி. வெளியில் 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 ஒளியில் ஒளியில் ஒளியன் ஒளியில் அழியில் அழியில் அழியன் அழியில் அளவில் அளவில் அளவன் அளவரந்து நின்றான். இந்த பகுதி பெருமானை பற்றி காட்டக்கூடிய நல்ல பகுதி. இது அப்படியே பின்னால சிவஞான முனிவருடைய மாணவர் கட்சியை கொண்டு அவர் அந்த வெளி ஒளி அழி அளவு அதை காட்டுகிறார். பக்கம் 30 பாருங்கம்மா. முதல்ல வெளி ஒளி அழி அளவு. இது அப்படியே திருப்பி அவர் பாடினார். அளவாய் அளவதன் 30 பக்கம். ஐயோ நிறைய போயிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் இல்ல. அளவாய் அளவதன் அளவாய் அளவதன் அளவும் தனிதரும் அளவாகி அழியாய் அழியாய் அழியதன் அழியாய் அழியதன் அழியும் தனிதரும் அழியாகி ஒளியாய் ஒளியதன் ஒளியாய் ஒளியதன் ஒளியும் தனிதரும் ஒளியாகி வெளியாய் வெளியதன் வெளியாய் வெளிய வெளியில் வெளி நடம் நகழ்கின்றான். என்ன அருமையான ஆக இது எதற்காக நினைவூட்டுகிறேன்? நம்முடைய உரையாசிரியர் காட்டியிருக்கிறார் என்றால் அந்த பெருமானுடைய கருணையை அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பெரியவர்கள் அங்காங்க தன் நூல்கள்ல அவனுடைய பரத்துவத்தை காட்டுகிறார். எவ்வளவு பெரிய கருணை. ஆக அங்க வெளி ஒளி அழி
அளவு இஞ்சிவிடுத்தூர்ல வந்தது. அது அப்படியே கச்சியப்ப முனிவர், சிவஞான முனிவருடைய மாணாக்கர் அளவு, அழி, ஒளி, வெளி என்று அருமையான அந்த பகுதியை பேரூரிய நிறுத்தப்படலத்திலே காட்டுகிறார். தனியை ஆற்றுப்படை, அதுவும் கட்சியை முனிவர் செய்திருந்தார். அழிகளின் அழியா அழிகள் ஊங்கழியன், ஒளிகளின் ஒழியா ஒளிகள் ஊங்கு ஒழியன், வெளிகளின் வெளியா வெளிகள் ஊங்கு வெளியன், அளவினில் அளவா அளவின் ஊங்கு அளவன். கலிகை ஆட்சிப்படையில இதே கருத்து அப்படியே அழி, ஒளி, வெளி, அளவு என்று கட்சியை முனைகிறார். தனியாற்றுப்படை சிறந்த பகுதி என்று காட்டுகிற பகுதி மிகவும் சிறந்ததாக அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி, இனி 10 உறுப்புகள் பற்றி திருத்தசாங்கம் என்ற பகுதி, அது இறைவனுடைய பெருமைகளை பலவாறாக நெஞ்சுக்கு கூறி வந்த ஆசிரியர் அவருக்கு இருக்கக்கூடிய 10 உறுப்புகளை கூற தொடங்குகிறார். அது பழைய காலங்களில் இலக்கியங்களில அரசருக்கு சொல்லக்கூடியவை. அவையாவன படை, கொடி, குடை, முரசு, நடைநவில் புறவி, களிறு, தேர், தார், முரசு, நேர்பன பிறவும் பெருகிகொள் செக்கோல் அரசனுக்குரியன. படை, கொடி, குடை, முரசு. அதன் பிறகு நடைநவில் புறவி, களிறு, தேரு, தாறு, முரசும், நேர்பன பிறவும் தெரிவுகொள் செங்கோல் அரசனுக்குரியன என்று தொல்காப்பியர் அரசருக்கு உரியனவாக கூறுகின்றன. பிற்காலத்துல பாட்டியல் நூல்களில தசாங்கம் என்று அதை பெயரிட்டு விளங்கினார்கள். இலக்கியத்தில உள்ள ஒரு பகுதி தசாங்கம் அமையுமாறு பாடத் தொடங்கியவர் நமக்கு மணிவாசக பெருமான். ரொம்ப நல்ல பகுதிங்க. அவர் அது போல நமக்கு பாடி காண்பிக்கின்றார். நல்ல பகுதி அது. திருவாசகத்தில வரக்கூடிய சிறந்த பகுதி. அதில் திருவண்ட பகுதி என்ற ஒரு பகுதி. அந்த திருவண்ட பகுதியில தொடக்கமாக அந்த பகுதியை நமக்கு காட்டுகிறார். அது மணிவாசக பெருமான் காட்டுகிற பகுதியில பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகிலில் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மென்னொடி திசை திசை விரிய ஐம்புலப் பந்தனை வாழற விரிய என்று சொல்லி, அது அப்படியே சந்தின் வாஞ்சிறை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோலி நிறையகில் மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மேற்குள மென்மேல் மகிழ்தல் என்று காட்டுகிறார் திருவண்ட பகுதி. அதன் பிறகு ஆசிரியர் 19வது பதிகம் திருத்தசாங்கம் என்று சொல்லக்கூடிய 19வது பதிகம் திருத்தசாங்கம். அந்த திருத்தசாங்கம் பகுதியிலேயும் அழகுபட காட்டுகிறார். அந்த தசாங்கத்தை உமாபதி சிவன் சைவ சித்தாந்தத்துல வைத்து பாடியிருக்கிறார். பிற்காலத்துல தசாங்கம் என்பது சிற்றிலக்கியமாக
மாறியது என்றும் ஒரு கருத்து நமக்கு சொல்லுகிறார். உமாபதி சிவம் மலை, ஆறு, நாடு, ஊர், தார், பிறகு குதிரை, யானை, கொடி, முரசு, ஆணை, இப்படி 10 உறுப்புகளை அருமையாக சைவ சித்தாந்த கருத்தில் அமைத்திருப்பது மிகச்சிறந்த பகுதி. முதல்ல மலை, மலைக்கடுத்தது ஆறு, பிறகு நாடு, நாட்டுக்கு பிறகு ஊர், தார், குதிரை, யானை, கொடி, முரசு, ஆணை என்று நமக்கு சொல்லப்படுவது. அது இங்க பாடல்ல படையும், முன்னாள் இந்த தொல்காப்பியம் நூற்பாக்காமீங்க, படையும், கொடியும், குடையும், முரசும் 4 நடை, நவில், புறவி 5, களிறு 6, தேர் 7, தாரும் 8, முரசு 9, நேர்வன பிறவும் தெரிவுகொள் செங்கோல் ஆடை 10 அரசற்குரியன. அது இங்க பாடுகிற பொழுது மலையை காட்டினார், ஆறு பாடினார், நாடு, ஊர், தார், இந்த 5. இனி குதிரை, யானை, கொடி, முரசு, ஆணை. இதுல கொஞ்சம் முன்பின் மாற்றியும் பாடுவது உண்டு என்று நம்முடைய உரையாசிரியர் பெருமகனார் காட்டுகிறார். முதல் பகுதி மலை, ரொம்ப அருமையான பகுதி பாருங்க. பாசம் பலவும் கடந்து பறிந்து அருள் சேர் பண்பால் குலவி விளங்கும் குணக்குன்றோ. நெஞ்சே, சொல்லாரும் ஈசன் பெருமைகளை நான் நமக்கு சொல்லுகிறேன். அவர் நல்ல குணமாகிய நல்ல குணத்தை உடைய. அவனுக்கு என்ன நல்ல குணம்? குணமே அவனுக்கு மலை. அதான் நமக்கு ஆராத இன்பம் அருளும் மலை. ஆராத இன்பத்தை கொடுப்பது இந்த ஒரு சொல் ரொம்ப உயர்ந்த சொல்லுது. அதே போல இன்னொரு சொல் எப்பொழுதும் நான் நினைவில் கொள்ள வேண்டியது, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன். உயிரை விட்டு ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட நீங்காது. இன்னைக்கு நாங்க நீங்கி விட்டால் நீ செப்பொச்சோதிநாதர்ல கமலாம்மா இல்ல கவிதா அம்மா சனிக்கிழமை கூப்பிட்டாதான் இணையும் இல்லையா? எனவே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் அவன்தான் உயிர்களுக்கு ஆறாத இன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த இன்பமாகிய குணக்குன்றாக இருப்பவன் அவன். குணக்குன்று, குணக்குன்று. அவனுக்கு எது மலை என்றால் அவனுடைய நல்ல குணம். அது சொன்னார். பாசம் பலவும் கடந்து, பாசம் பலன், ஒண்ணுக்கு மேல இருந்தா பலன். பாசத்தை ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லுவார். மும்மலம், அந்த 3 மலங்களையும் கடந்திருப்பவன், இயல்பாகவே நீங்கி இருப்பவன். பிறகு பரிந்து அருள் சேர் பண்பு. சுவாமிக்கு இருக்கக்கூடிய பண்பு என்ன பண்பு? பண்புடைமை என்பது 100வது அதிகாரத்தில் அவன் உயிர்களிடத்திலே கொண்ட இரக்கம் இருக்கிறதே, அவனுடைய அருள் குணம் மிகுந்த குணம். தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுள் நடராஜ பெருமான் என்று வைத்துக் கொண்டால் அவரை 5 சபைகளாக சொல்லுகிறார். பொற்சபை என்பது தில்லை என்றும், அடுத்து ரத்தின சபை என்பது திருவாலங்காடு என்றும், வெள்ளிச்சபை என்பது ஆலவாய் என்றும்,
தாமர சபை என்பது திருநெல்வேலி என்றும், சித்திர சபை என்பது குற்றாலம் என்றும் 5 சபைகள். இந்த 5 சபைகள் அடங்கிய பகுதி தமிழ்நாடு. இங்கே பிறந்து பிறகு இங்கே இருந்து கனடா போய் எத்தனையோ பேர் இந்த நன்மையை மறக்காமல் இருப்பதற்கு அவனுடைய கருணை எங்க போயிருக்கு பாருங்களா. எனவே உயிர்கள் எங்கிருந்தாலும் சரி, எங்கேனும் யாராகி பிறந்திடினும் அங்கே வந்து அருள் செய்யக்கூடிய கருணை உடையவன். அதான் பரிந்து அருள் சேர் பண்புனான். அவன் உயிர்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கம் இருக்கிறதே, என்ன இரக்கம் நினைக்கிறேன். அது நீங்க அறியாமையில இந்த குடிப்பழக்கத்துக்கு இந்த பழக்கத்துக்கு ஆளானா அது கூட நிற்கிறார். புலால் சாப்பிட்டா அது கூட நிற்கிறார். அறிவு வழக்காத பொழுது அதுக்கு நிற்கிறார். இது நாம செய்யற தப்புகளுக்கெல்லாம் உடனிருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருத்தர குணம் இருக்கிறதே, அது இறைவனை தவிர யாராலும் முடியாது. நாம் யாராவது இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் பழகி கொண்டிருக்கிறோம். அவருடைய நன்மை அல்லாத தீய குணம் தெரிஞ்சால் இவர்களுக்கு நமக்கும் ஆகாது, அவர் ஒரு மாதிரி டைப் விட்டுட்டு போயிருவோம். விட்டுட்டு போயிட்டா அவங்க கெட்டாலும் பரவாயில்ல, அவங்க என்னாலும் பரவாயில்ல. ஆனா சுவாமி அப்படி இல்லை. கெட்டவன் கூடையும் இருப்பார், நல்லவன் கூடையும் இருப்பார். கெட்டவன் கூடையே இருக்கிறார் என்றால் சுவாமியை விட்டு அவரை திருத்துற கால் இல்லை. எல்லாரும் கைவிட்டுருவார்கள். ஆமா, இப்ப நமக்கு கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்குது, எல்லாம் நம்ம காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறோம். டாக்டர் இருக்கிறார், பணம் இருக்குது, காப்பாற்றுவான்னு நினைக்கிறோம். ஆனாலும் நம்ம கை இருந்தாதான் இரவு 10 மணிக்கு எந்திரிச்சு சிறுநீர் கழிக்க போக முடியும். நம்ம கை இருந்தாதான் தண்ணிய குடிக்க முடியும். இல்லைன்னா அப்பா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்க. பொதுவா உதவுபவர்கள் நம்முடைய உடம்பு நம் உயிருக்கு உதவும். ஆனா இவைகளும் செயல்படாத பொழுது சுவாமியே செயல்படும். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் குந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான். அந்த அருள்தான் பரிந்து அருள் சேர் பண்பு. உருவத்திலே அவன் வைத்திருக்கிற இரக்கம் இருக்கிறதே, அது அவனுக்கு இயல்பாகும். அந்த அருட்குணம்தான் குன்றாக உருவகிக்கிறார் நெஞ்சு விடுத்துதான். பரிந்து அருள் சேர் பண்பால் குலவி விளங்கும். குலவதில் மகிழ்தல். ஒவ்வொரு உயிரையும் கிடைத்திருக்கிற பொழுது ஒரே மகிழ்ச்சி. நான் 10ல இருந்து 11 போனால் அப்பாவுக்கு எப்படி மகிழ்ச்சி, காலேஜ் போனா எப்படி மகிழ்ச்சி. ஒவ்வொரு நிலையிலேயும் நாம் அடையக்கூடிய நன்மைகளை கண்டு மகிழ்பவர் நம்முடைய பெற்றோர்கள். அது போல உயிர் ஒவ்வொரு பிறப்புல அறியாமையை விட்டு கிடைத்தேற 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 அதை பார்த்து பெரிதும் மகிழக்கூடிய பெருமான். அப்படி உயிர்கள் மேல் கருணை காட்டக்கூடிய அந்த இரக்க குணம், அதான் நல்ல குணம். நல்ல குணம்னா நாம நல்ல குணம் இருந்தா பழகுவோம், கெட்ட குணம் வந்தா அவருக்கு நமக்கு ஆகாதுங்க, அதை விட்டுருவோம். ஆனா சுவாமி எந்த உயிரையும் விடுறது. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எல்லா உயிர்களுக்கும் கிடைத்தேற மட்டும் என்கிற அருள் சேர் பண்பின் காரணத்தால் அவன் அந்த உயிர்கள் பக்குவமடைகிற பொழுது பார்த்து மகிழக்கூடிய குணம், குலவி விளங்கும் குணம், நல்ல குணமாகிய அந்த குணம் குன்று போல உடையவன். அருள் என்பது அருள் செய்யப்பட்டுள்ளான். அருள் என்பதே தொடர்பு பற்றாமல் எல்லா உயிர்கள் மேல் செலுத்தக்கூடிய கருணை என்று எழுதினார் அறிஞர். அதை ஞானாமிர்தத்தில் உரை எழுதினார்கள். சர்வ பிராணிகளுடைய இதம் அகிதங்களும் தனக்கு வந்தால் ஒத்திருக்கும். எந்த உயிர்களுக்கு
நன்மை தீமை வந்தால் அது தனக்கு வந்ததை போல கருதி அவன் மேல இரக்கம் காட்டுகிற கருணை. அதான் கலித்தொகையில உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். பண்பனப்படுவது பாடலை தொழுகள். அவர் குணக்குன்றுனார். ஏன் அவருடைய குணத்தை குன்றாக சொல்ல வேண்டும் என்றால் சலியாமையும் பெருமையை பற்றி குணங்களை குன்றாக உருவகம் செய்தார் என்று குணத்தை குன்றாக உருவகம் செய்வதற்கு காரணத்தை பரிமேலழகர் எழுதுகிறார். அந்த குணக்குன்றுடைய திருவருளை நெஞ்சே சொல்லார் ஈசன் பெருமை எந்த ஜென்மத்திலே எப்படி நம்மை சொல்லாத சொல்ல முடியுமா? அந்த பெரிய குணக்குன்றாக இருப்பவன் அவன்தான் ஆறாய் இன்பத்தை அருள்கிறான் என்று சொல்லி அரசாங்கத்திலே மலையளவு மலையை மட்டும் பார்த்து கையிலை மலையாக சிந்தித்து குணக்குன்றாக சிந்தித்து இந்த அளவிலே என்னை நிறைய விஷயம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்கம்மா. சிவாய நமங்க.